ஓம் சாந்தி. நாம் சதா தந்தையினுடைய இதயத்தில், கண்களில், நெற்றியில் இருக்கக்கூடிய ஆத்மா. நாம் சக்திசாலியான ஆத்மா. நாம் சாதாரண தன்மையை அலௌகிகமாக மாற்றிவிடும் ஆத்மா. நாம் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலிலிருந்து விடுபட்டு பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றோம். வதனத்தில் பாப்தாதா என்னை சந்திப்பதற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நான் ஒரு ஃபரிஸ்தாவாக அவர் முன்னால் அமர்ந்து அவரிடமிருந்து ஆன்மீக சக்தியை பெற்றுக்கொண்டு அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று தூரதேசி பாப்தாதா தனது சாக்கார உலகில் உள்ள வெவ்வேறு தேசத்து குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். இப்போது உங்களுக்கு அனாதி தேசம் நினைவில் வருகிறது தானே? தந்தையுடன் கூடவே தனது அனாதி தேசமும் மிகவும் பிடித்திருக்கிறது தானே என்று பாப்தாதா கேள்வியை கேட்கின்றார். நாம் ஆம் தந்தையே என்று பதில் கூறுகின்றோம். இப்போது பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய 5 சொரூபங்களை பார்க்கின்றார். முதலாவது அனாதி ஜோதி பிந்து சொரூபம். இரண்டாவது ஆதி தேவதை சொரூபம். மூன்றாவது பூஜைக்குரிய சொரூபம். நான்காவது சங்கமயுக பிராமண சொரூபம். ஐந்தாவது ஃபரிஸ்தா சொரூபம். இந்த 5 சொரூபங்களும் எப்போது எந்த சொரூபத்தில் நிலைக்க விரும்புகிறீர்களோ நினைத்தவுடன் அனுபவம் செய்ய வேண்டும். இதுதான் ஆன்மீக மனதிற்கான பயிற்சி. எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் 5 வினாடி இந்த மனதிற்கான பயிற்சியை செய்தீர்கள் என்றால் மனம் சதா ஆரோக்கியமாக இருக்கும். பாப்தாதா கூறுகின்றார், ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த 5 நொடியின் பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சி செய்வதால் நீங்கள் முற்றிலும் லேசாகி விடுவீர்கள். பிராமணன் என்ற சொல் நினைவு வந்தது என்றால் பிராமண வாழ்க்கையின் அனுபவத்தில் வந்துவிடுங்கள். ஃபரிஸ்தா என்று கூறினால் ஃபரிஸ்தா ஆகிவிடுங்கள். எங்கிருந்தாலும் 5 நொடி மனதை சுழற்றுங்கள், சுற்றி வாருங்கள். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுற்றிவிட்டு
பின்பு வேலையில் ஈடுபடுங்கள். நீங்களே மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால், மாஸ்டர் சர்வசக்திவானால் என்ன செய்ய முடியாது? பாப் தாதா சதா குழந்தைகளை சம்பன்ன ஸ்வரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். பாப் தாதா கூறுகின்றார், 2 விஷயங்கள் மீது கவனம் தேவை என்று. 1, உண்மையான உள்ளமே நேர்மை. என் மூலம் இந்த தவறு ஏன் நடந்துவிட்டது என்று உணர்கின்ற சக்தி மூலம், உண்மையான உள்ளத்தின் மூலம், புத்தியினால் மட்டுமல்ல உள்ளபூர்வமாக ஒருவேளை பாப்தாதாவிற்கு முன் கூறி உணர்ந்தால் உள்ளம் காலியாகிவிடும். உண்மையான உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வார். என்னவாக இருக்கின்றேனோ, எப்படி இருக்கின்றேனோ, அப்பா நான் உங்களுடையவன். 2வது, புத்தியின் தொடர்பு சதா தெளிவாக இருக்கட்டும். பாப்தாதா சரியான நேரத்தில் கூடுதல் சக்தியை கொடுக்க விரும்புகின்றார். ஆசீர்வாதங்கள் கொடுக்க விரும்புகின்றார். கூடுதல் உதவி செய்ய விரும்புகின்றார். தந்தை வல்லலாவார். அவரிடமிருந்து யார் எவ்வளவு எடுத்துக்கொள்ள விரும்புகின்றோமோ எடுத்துக்கொள்ளலாம். பாப்தாதாவின் களஞ்சியத்தில் பூட்டுசாவி கிடையாது, காவலாளியும் கிடையாது. அப்பா என்று கூறியவுடனே முன்னே வந்துவிடும். தூய உள்ளம், உண்மையான உள்ளம் மற்றும் புத்தியின் தொடர்பு தெளிவாக, சுத்தமாக சதா உள்ளதா என்று சோதிக்கலாம். அனைவருடைய அன்பு அனைத்து விஷயங்களில், சம்பந்தங்களில் பயன் பெறக்கூடியதாகும். மனதில் வெற்றி மற்றும் வார்த்தையில் இனிமை எப்பொழுதும் வருமென்றால், எப்போது சரளமான சுபாவம் வரும்பொழுது அது இயல்பானதாகும். சிறியவராகவோ பெரியவராகவோ இருப்பினும் அனைவரிடமும் வளைந்து கொடுத்து சரளமாக பழக வேண்டும். அதனால் பாப்தாதா கூறுகின்றார், சரளமாக இருங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது நம் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சதா தன்னை சந்தைக்கு சமமாக ஆக்கக்கூடிய ஆத்மா, சதா தந்தையினுடைய கண்களில், இதயத்தில், நெற்றியில் அருகில் இருக்கக்கூடிய ஆத்மா, சதா ஒரு தந்தையுடைய உலகில் இருக்கக்கூடிய ஆத்மா, சதா ஒவ்வொரு அடியிலும் பாப்தாதாவை பின்பற்றக்கூடிய ஆத்மா, சதா வெற்றி அடைந்த, வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற
வெற்றி அடையக்கூடிய அத்தகைய நிச்சயம் மற்றும் போதையில் இருக்கக்கூடிய ஆத்மா ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை தெரிந்து சேமிப்பின் கணக்கை முழுமையாக நிரப்பக்கூடிய சக்திசாலியான ஆத்மா. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு கர்மத்தின் அலௌகிக தன்மைதான் தூய்மையாகும். ஆதலால் சாதாரண தன்மையை அலௌகிகமாக மாற்றிவிடும் ஆத்மா தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.